நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மதுரை பாஜக வேட்பாளரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரையில் நேற்று ரோட் ஷோ நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரையில் நடைபெற்ற ரோட் ஷோவில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து விளக்கத்துண் சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் சிறிது நேரம் பேசி மதுரை பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு வாக்குகள் சேகரித்தார். குறிப்பாக ரோட் ஷோ நடைபெறும் நேதாஜி சாலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன் கேமராக்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. பிரதமர் மோடி மட்டுமல்ல, உலகின் எந்தவொரு சக்தியும் தமிழக மக்களையும் மொழியையும் தொட்டு பார்க்க முடியாது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகம் வரும்போதெல்லாம் நான் தமிழக மக்களை நேசிக்கிறேன், அதனால்தான் பாரத் ஜோடோ யாத்திரையை தமிழகத்திலிருந்து துவங்க வேண்டும் என நினைத்தேன் என்று தெரிவித்த அவர், இந்தியாவில் மிகப்பெரிய தத்துவ போர் நடக்கிறது. இந்தியாவில் உள்ள எல்லா மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை மிக புனிதமானது என கருதுகிறோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் கனிமொழி, ராபர்ட் ப்ரூஸ், விஜய் வசந்த் ஆகிய 3 பேரை பொதுக்கூட்ட மேடைகள் ராகுல் காந்தி அறிமுகப்படுத்தி வைத்தார். பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர்கள் KS அழகிரி, திருநாவுக்கரசு உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்த பின் CAA சட்டம் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் வேலு உறுதியளித்துள்ளார். வந்தவாசிகள் ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் MS தரணிவேந்தனை ஆதரித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு பரப்புரை பயணம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான S. அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் வேலு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 947 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. 37,573 பயனாளிகளுக்கு 168 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி செய்துள்ளோம் என்று கூறி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் MS தரணிவேந்தனை மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விவசாயிக்கு எதிர்ப்பான சட்டத்தை நீங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு எந்த மூஞ்சி வச்சு எனக்கு ஓட்டு போட்டு எதுக்கு ஓட்டு போட்டு நான் கேட்கிறேன். எதையாவது நீங்க மக்களுக்கு செய்திருந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு உதவியா இருந்துட்டு விவசாயிகளுக்கு உதவியா இருந்து ஓட்டு கேட்டா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம். ஆக முழுக்க அதை பண்ணி அதோடு மட்டுமா ஏன் விலைவாசி ஏறி போயிருக்குது யோசிச்சு பாருங்க. இந்த விலைவாசி ஏறி போனதுக்கு காரணம் யார்? இது எடப்பாடி மோடி தானே. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் GST என்கிற வரிய தமிழ்நாட்டை போட வர்றாங்க. 2006, 2011, 2009ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சர் 40 உணவுத்துறை அமைச்சர் டெல்லியிலிருந்து கடிதம் வருகிறது, GST ஏற்றுக்கொள்ளும். அண்ணன் கலைஞர் கடிதம் எழுதினார், நான் GST ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் முருகன் கூடலூர், ஸ்ரீ மதுரை பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீ மதுரை பகுதியில் வருகை தந்த வேட்பாளர் முருகனுக்கு பழங்குடியினர் செண்டை மேளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பழங்குடியினருடன் நடனமாடி தாமரை சின்னத்தில் முருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்துள்ளார் நமது மோடி என தெரிவித்து, பழங்குடியினர் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே நமது பிரதமரின் ஒரே நோக்கம் என்று கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கூறி வாக்கு சேகரித்தார். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்களை ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்திருப்பது நம்முடைய பிரதமர். ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த நம்முடைய தாய் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பழங்குடியினர் வாழ்வு மேம்பட வேண்டும், பழங்குடியினர் வாழ்க்கை தரம் உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமருடைய ஒரே எண்ணமாக இருந்தது. கடலூரில் யாதவ மகா சபா சார்பில் தேர்தல் தொடர்பாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்வில் பேசிய அவர்,
சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நம்ம என்ன செய்யணும்னா, நாடு நமது 40 நமது. மோடி என்ன செய்யறாருன்னா, 10 ஆண்டு கால ஆட்சியில திமுக அடிச்சிடுவோம் கூட. திமுக அடிச்சு வச்சு முடியாது. நம்ம திமுக இல்லைன்னா எம்எல்ஏவோ எம்பியாவோ அமைச்சராவோ முதலமைச்சராவோ வர முடியாது. எந்த சமுதாயத்திலையும் வர முடியாது. அவர் என்ன சொல்றாரு, ஒரே நாடு ஒரே தேசம் அப்படிங்கிறார். அது எப்படி சரியா வரும்? இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, தான் இருக்கிறவரையும் தானே இருக்கலாம்னு நினைக்கிறாரு மோடி. எவன் எக்கேடு கேட்டு போனாலும் என்ன, இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னா அடுத்தவனே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து எல்லா மாநிலத்தையும் நாமளே வச்சுக்கலாம். முதலமைச்சர் கூட அது நம்முடைய யூனியன் தலைவர் மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. கவர்னர் ஆட்சி செய்யலாம்னு நினைக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.